என் சிறையிருப்பு மாறுமா, எனக்கும் நன்மை வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறையில் இருந்த யோசேப்பு தன் நண்பர்களிடம் ராஜாவுக்கு நினைப்பூட்ட சொல்ல காரணம் என்ன? தேவன் தந்த தரிசனத்தை பூரணமாய் நம்பினபடினால் அதற்காக காத்திருந்தார். நாளும் வந்தது. தேவன் சிறையிலிருந்து விடுவித்து உயர்ந்த ஸ்தானத்தையும் இழந்த சகோதரர்களையும் இரட்டிப்பு மடங்கான நன்மையாய் தேவன் தந்தார். ஆவி, ஆத்மா, சரீரம், தொழில், ஊழியம் எல்லாவற்றிலும் ஒரு சிறையிருப்பு, ஒரு வறட்சி காணப்படுதா? கவலைப்படாதீங்க. இந்த நாளில் தானே தேவன் உங்களுக்கு சொல்லுவது, எல்லாமே மாறும், இரட்டத்தனையான நன்மை வரும். ஆனால் நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு நன்மை தரப்போறதற்கு நன்றி. உண்மையில் நம்பிக்கையா இருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.